where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சாலையில் ஏன் மாம்பழங்களை கொட்டுகிறார்கள் விவசாயிகள்? தகிக்கும் மாம்பழ அரசியல் குறித்த பெருஞ்செய்தியை பார்க்கலாம். உலகிலேயே அதிகமாக மாம்பழக்கூழ் ஏற்றுமதி செய்யும் நாடு இந்தியா. தமிழகமும் ஆந்திரமும் தான் இந்த தொழிலில் முன்னோடிகள். இந்த ஆண்டு விளைச்சல் அதிகம். ஆகையால் டன் 30,000 ரூபாய் விலை போகும் மாம்பழங்கள் சரிபாதி விலைக்கு குறைந்தன. ஆந்திர விவசாயிகளின் நலன் கருதி தமிழக கர்நாடக மாம்பழங்களுக்கு தடை விதித்துள்ளது ஆந்திர அரசு. கூடவே குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்து கிலோவுக்கு 4 ரூபாய் மானியமும் வழங்குகிறது ஆந்திரா. தடையை கண்டித்து சந்திரபாபு நாயுடுவுக்கு காட்டமாக கடிதம் எழுதியுள்ளார் சித்தராமையா. கர்நாடக விவசாயிகள் இந்த தடையால் பாதிப்புக்கு உள்ளாவதை சுட்டியுள்ளார். தமிழகத்தில் இப்படி எந்த நடவடிக்கையும் இல்லாததால் விரக்தி அடைந்த விவசாயிகள் மாம்பழங்களை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த முறை இந்த மாங்காய்கள் எல்லாம் ஆந்திராக்கு ஏற்றலன்னா ஆந்திரா கவர்மெண்ட் அங்கே பார்டரில் நிற்க வச்சு எங்கள் வெண்டிங்கெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் வந்துச்சு. ஒரே மாங்காய் போன மாங்காய் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. இங்கேயும் கிருஷ்ணகிரி ரொம்ப லாங்கு, இங்கேயும் அனுப்ப முடியல. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அரசாங்கம் பலமுறை இந்த பரதராமி பகுதியில் 2 மாங்காய் பல்க் ஃபேக்டரி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த 10 வருஷமா சொல்லி 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 இது வரைக்கும் எதுவுமே செய்யல. முன்ன ஆட்சியில் கூட வந்தாங்க. வேலூர் மாவட்டத்தில் நான் பழரச புளி ஃபேக்டரி ஒன்று போடுறேன்னு சொன்னாங்களே தவிர பேச்சளவில் இருந்து நடைமுறையில் இன்னும் வரல. அது நடைமுறையில் எடுத்துன்னு வந்தால் எல்லா விவசாயம் பலன் அடையும். அது நாங்கள் கோரிக்கை கேட்கிறோம். ரொம்ப நாளாக கேட்டு தான் இருக்கோம். சொல்றாங்களே தவிர வாய் வழியா சொல்றாங்க, நடைமுறையில் இன்னும் வரல. இந்த வருடம் மாம்பழ விளைச்சல் அதிகமாகியுள்ள நிலையில் விலை கடுமையாக குறைந்துள்ளதால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மாம்பழ விவசாயிகள். குறிப்பாக மாம்பழக்கூழ் உற்பத்திக்கு மாம்பழங்களை அனுப்பும் தமிழக விவசாயிகள் தீவிரமான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மாம்பழக்கூழ் உற்பத்தியில் உலகில் முன்னணியில் உள்ள நாடு இந்தியா என்றால் இந்தியாவிலேயே முன்னணியில் உள்ள மாநிலங்கள் தமிழ்நாடும் ஆந்திரமும். தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி பிராந்தியத்திலும் ஆந்திராவின் சித்தூர் பிராந்தியத்திலும் தான் நாட்டிலேயே அதிகமான மாம்பழக்கூழ் ஆலைகள் உள்ளன. இந்த நிலையில் ஆந்திர அரசு தன்னுடைய மாம்பழ விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக குறைந்தபட்ச விலையை நிர்ணயித்து மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 4 ரூபாய் மானியமும் அறிவித்ததோடு அண்டை மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடக மாம்பழங்களுக்கு தடையும் விதித்தது. இதனை கண்டித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கையோடு கடிதம் எழுதினார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா. ஆந்திர அரசின் பாரபட்சமான இந்த முடிவால் கர்நாடக விவசாயிகள் மோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்று சுட்டியதோடு ஆந்திர அரசின் முடிவை மாற்றிக்கொள்ளவும் தன் கடிதத்தில் வலியுறுத்தினார் சித்தராமையா. மேலும் கர்நாடக விவசாயிகளின் நலன்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் தமிழ்நாட்டிலோ இத்தகு நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இதனை சுட்டிக்காட்டியும் நிவாரணம் கோரியும் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் தமிழக விவசாயிகள். அதன் ஒரு பகுதியாகவே சாலையில் மாம்பழங்களை கொட்டி போராடுகின்றனர். தமிழக மாம்பழ விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படும் வகையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதோடு நிரந்தர தீர்வாக அரசு சார்பில் மாம்பழக்கூழ் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஏற்பாட்டையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதே அனைவர் எதிர்பார்ப்பும். Where education is not just about learning, but about becoming.
JNN Institute of Engineering, Autonomous, Chennai.